ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஜெருசலேமில் மவுண்ட் ஜியானை விசிட் பண்ண போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமான பிளேசஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு த சர்ச் ஆஃப் த மேரிஸ் அசம்ப்ஷன், அதுக்கு பக்கத்து பில்டிங்கில் வந்து த டேவிட்ஸ் டூம், அப்புறம் த அப்பர் ரூம், த ரூம் ஆஃப் த லாஸ்ட் சப்பர். இது வந்து த சர்ச் ஆஃப் மேரிஸ் அசம்ப்ஷன். இங்கேருந்து தான் மாதா விண்ணுலகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் அப்படின்றது கருதப்படுது. இதுக்கு வந்து சர்ச் ஆஃப் டார்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்மிஷன்னா எட்டர்னல் ஸ்லீப், நித்திய உறக்கம், இறப்புக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் மாதா உடலோடு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையாலும் ரோமன் கத்தோலிக்க மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் மாதாவுடைய அசம்ஷனை பற்றி பைபிளில் யாராலையும் எந்த இடத்துலையுமே டைரெக்டாக குறிப்பிடப்படலை. 1-2 இடத்துல இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த சர்ச்சோடைய ஸ்ட்ரக்சரே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்ஸ் அதோட பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எல்லாமே அந்த பெயிண்டிங், மொசைக்ஸ் எல்லாமே அவங்க விண்ணுலகம் சென்றதை குறிக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டாச்சூஸ் எல்லாம் லேடி ஆஃப் கிரேஸு, அதே மாதிரி நிறைய ஆல்டர்ஸு, ஒவ்வொரு ஆல்டர்லேயும் அந்த டெக்கரேஷன்ஸு, அப்பாசல்ஸு, ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த விண்டோ ஸ்டெயின்ட் கிளாஸஸ் எல்லாமே பிபிளிக்கல் ஈவெண்ட்ஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறைய மிஸ்டேக் ஆகுது, ஏன்னு தெரிலமா? அடுத்து நம்ம கிங் டேவிடோடைய டூம் பார்க்க போகிறோம். கிங் டேவிடை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். இவர் தான் 12 ட்ரைப்ஸை ஒன்றா சேர்த்து இஸ்ரேலை ஒரே நாடாக்குறாரு. பிலிஸ்டைன்ஸ்ன்ற ஒரு ட்ரைபை டிஃபீட் பண்ணி ஜெருசலேமை இஸ்ரேலோட கேபிட்டல் ஆக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் உடன்படிக்கையின் பேழையையும் அங்கே கொண்டு வந்து வச்சிடுறாரு. பைபிளில் பார்க்குற நம்ம சாம்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, சங்கீதம், அதில் 150 சங்கீதம் இருக்குது. அதில் 73 சங்கீதம் கிங் டேவிடால் தான் எழுதப்படுது. அதனால தான் இவரை ஸ்வீட் சிங்கர் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மெனோரான்னு சொல்லுவாங்க. மெயின் சிம்பிள் ஆஃப் ஜூடாயிசம். யூதர்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமானது ஒன்று. த லைட் ஆஃப் த காட்ஸ் பிரசன்ஸ் சொல்லுவாங்க, இல்லை டிவைன் லைட்னுவாங்க. இவரால் எழுதப்பட்ட அந்த சங்கீதம் வந்து யூதர்களுடைய ஜப வழிபாட்டில் ஒரு முக்கிய பங்காக இருந்திருக்கு. இன்றைக்கும் இந்த இடம் வந்து இது யூதர்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவர்களுடைய முறைப்படி தான் இங்கே வழிபாடு நடந்துகிட்ருக்கு. அடுத்தது ரோமன் கேத்தலிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ் த ரூம் ஆஃப் த லாஸ்ட் சப்பர். இதை அப்பர் ரூம் சொல்லலாம், இல்லை செனக்கல்னுவாங்க. செனக்கல்னால் செனக்குலம், த லாட்டின் வேர்ட். அப்படின்னா டைனிங், டின்னர், ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் மீட்டிங் ஃபார் அ ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர், நிறைய மீனிங் இருக்குது. இங்கே தான் ஜீசஸ் சீடர்களுடைய கால்களை கழுவி தாழ்ச்சினா என்ன, லவ் ஒன்னது, ஒருவர் வருவது, அன்பு செய்தல், ரொம்ப முக்கியமாக நற்கரணையை ஏற்படுத்திய இடம், குருத்துவத்தை நிறுவிய இடம். அதை விட முக்கியமாக இயேசு உயிர்த்தெழுந்த 50வது நாள், அதாவது அவர் விண்ணுலகம் சென்ற 10வது நாள், அந்த அறையில் உள்ள அவருடைய சீடர்களும் மற்றவர்களும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட இடமும் இதே இடம்தான். பெண்டகோஸ்ட் அப்படின்னாலே 50வது நாள்னு அர்த்தம். அன்னைக்கு யூதர்களுடைய அறுவடை நன்றி திருவிழா. அன்னைக்கு அந்த ரூமில் ஜீசஸுடைய 11 சீடர்களும் அவருடைய தாய் மரியாவும் அவருடைய சகோதரர்களும் மற்றவர் பின்பற்றக்கூடியவர்கள் மொத்தம் 120 பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த லாஸ்ட் சப்பர் முடிஞ்சோன்னா ஜீசஸ் சீடர்களை கூப்பிட்டுட்டு மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸில் இருக்கிற கெத்சமனி கார்டனுக்கு போவார். இங்கே கெத்சமனி கார்டனில் கட்டியிருக்கிற இந்த சர்ச்சுக்கு வந்து பெசிலிக்கா ஆஃப் ஆகனி அப்படின்வாங்க, வேதனையின் ஆலயம்னு சொல்லலாம். இன்னொரு பேர் இது சர்ச் ஆஃப் ஆல் நேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த சர்ச் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணும்போது முக்கியமாக ஒரு 12 நாடுகள் அவங்களுடைய பங்களிப்பு அளிச்சிருக்கு. வெளியே கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு 12 டூம் இருக்கும். கோயிலுக்குள்ள அந்த ஒவ்வொரு டூம்லையும் கிறிஸ்துவின் பாடுகளை வந்து மொசைக்கிலேயே சித்தரிச்சிருப்பாங்க. அங்கே மட்டும் சீடர்களை விட்டுட்டு தன்னோட ஒரு 3 பேரை, பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான், இவங்களை மட்டும் கூப்பிட்டுட்டு இன்னும் ஃபர்தராக மேலே போய் தனியாக ஜீசஸ் ஒரு இடத்துல வேண்ட போவார். இயேசு 3.5 வருஷமாக அவர் செய்த மினிஸ்ட்ரி வந்து இந்த கெத்சமனி தோட்டத்தில் தான் முடிவு தருது. ஜீசஸ்க்கு மட்டும் தான் தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படிப்பட்ட சித்திரவதைகளை அனுபவிக்க போறாருன்ட்டு. அவர் மனுஷனா எப்படி உணர்ந்திருப்பார். அந்த பயம், வேதனை, அந்த மன உளைச்சல், இதெல்லாம் வெளிப்பட்ட இடம் தான் கெத்சமனி கார்டன். அவருடைய அந்த வேதனையினால வியர்வை கூட ரத்த துளிகளாக கீழே சிந்துச்சுன்னு சொல்றாங்க. இயேசு மனுஷனா இருந்தனால தான் தன் தந்தை இந்த துன்பத்திற்குரிய அந்த பாத்திரம் என்னிடத்திலிருந்து அகல முடிந்தால் அகலட்டும் சொல்லி வேண்டுவார். இருந்தாலும் முழுமையான கீழ்ப்படிதல், த டோட்டல் சரண்டர்னு சொல்லுவாங்கல்ல, கடவுளின் சித்தத்திற்கு சரணடைதல், அதாவது தந்தையின் விருப்பத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் இடம் இந்த கெத்சமனி தோட்டம். யூதாஸ் ஜீசஸை காட்டி கொடுத்ததும் ரோம படைகள் ஜீசஸை கைது செய்ததும் இதே இடம் தான். சுருக்கமாக சொல்றாந்தா, மனித குல மீட்புக்காக இயேசு தன் உயிரை தியாக செய்த இடம் இந்த கெத்சமனி தோட்டம். எந்த பாறையில் இயேசு தன் பாடுகளுக்கு முன்னாடி தலை வணங்கி வேண்டிக்கிட்டு இருந்தாரோ அந்த பாறையை தான் அந்த கோயிலுக்குள்ள ஆல்டர் கீழே மெயினாக வச்சு அவருடைய வேதனையை குறிக்கிற மாதிரி சுற்றி முள்முடி சிம்பாலிக்காக வச்சிருக்காங்க. கிறிஸ்து காலத்தில் உள்ள ஒரு ஆலிவ் மரம் இன்னும் அப்படியே பாதுகாத்து வச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் 900 வருஷத்துக்கு மேலே உள்ள மரங்களும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.